ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பால் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரூட் சாலட் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நாம தண்ணீர் சேர்க்காத கெட்டியான பால் 3 கப் எடுத்துக்கலாம். இது பாக்கெட் பால் இல்லாம நம்ம பசும்பால்ல செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். 3 கப் பாலுக்கு 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் கொதிக்கிற வரைக்கும் நாம தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் கொதிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல மாத்திரணும். பாருங்க, இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும், அதாவது 3 கப் பால் 1.5 கப் பால் ஆகிற வரைக்கும் நாம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் ஏடு பாத்திரத்துல பதியுங்க. அப்போ அந்த பால் ஏடையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ பால் நல்லா வற்றி கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுது. 3 கப் பால் வற்றி 1.5 கப் பால் வாரதுக்கு கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. உங்களுக்கு இன்னும் பால் கெட்டியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட பாலை வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நீங்க வற்ற வச்சீங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்கோட டேஸ்ட்ல வருங்க. இல்ல கொஞ்சம் தண்ணியா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வற்றின உடனே நீங்க எடுத்துக்கலாம். பால் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்ததும் தீயை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க பழங்களை சேர்த்துக்கலாம். நாங்க இப்போ தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஆப்பிள், அதுக்கப்புறமா வாழைப்பழம், கூடவே சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். கூடவே விதைகளை நீக்கிக்கிட்டு ஆரஞ்சு பழத்தையும் கூடவே சேர்த்துக்கிறோம். இதுக்கு கூட உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பால் கூட சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்றனால உங்களுக்கு பாலோட சத்தும் எல்லா பழங்களோட சத்தும் ஒரே நேரத்துல கிடைக்குங்க. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். இப்போ சில சமயம் திடீர்னு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. சில டைம் அதுல பாதியும் வேஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பழங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாம அதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா கிடைச்சிரும். நீங்களும் உங்க வீட்ல இந்த ஃப்ரூட் சாலட்டை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.